செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் உணவே மருந்து என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், விஐடி வேந்தர் விஸ்வநாதன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், விசிகாவைச் சேர்ந்த திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசிய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் அன்பரசன் அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள், புதிய புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக தொடங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் புற்றுநோய் அந்த கேன்சர் ஸ்கிரீனிங் என்கின்ற வகையிலான அந்த திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், அதேபோல் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்களை தமிழக அரசில் துவங்கும் திட்டம் என்று பல்வேறு வகைகளிலான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த திட்டங்கள் இன்றைக்கு உலக அளவில் புகழ்பெற்ற திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி உணவே மருந்து என்று ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படை உணவை மனிதன் வாழ்க்கை ஓட்டத்திற்கு அவனுக்கு தேவையான சக்தி முதற்கொண்டு அனைத்தையும் வழங்குவதற்கான ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை உட்கொள்ள வேண்டியது எந்த வகையில் உட்கொள்ள வேண்டும், எந்த முறையில் உட்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவன் நிறைவாக முறையாக கடைபிடித்தான் என்று சொன்னால் அதுவே அவனுக்கு மருந்து என்கின்ற பொழுது அவனுடைய உடல் நலத்தை பேணி காக்கின்ற ஒன்றாக அமைந்துவிடும். எப்பொழுது அது இல்லையோ அல்லது அதை கடைபிடிக்க தவறுகிறானோ மருந்தை உணவு போன்று உட்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவான் என்பதுதான் அடிப்படையாக இன்றைக்கு இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை 2 முக்கியமான தளங்களில் இன் 2 குவார்ட்டர்ஸ், ஒன்று கல்வி, மற்றொன்று மருத்துவம் அல்லது சுகாதாரம் என்று சொல்லக்கூடிய மக்கள் நலம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே தன்னுடைய நோக்கத்தை, கவனத்தை முழுமையாக செலுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பின்னர் வேந்தர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார், அமைச்சர் பெருமக்கள் உரையாற்ற இருக்கிறார், மருத்துவர் சிவராமன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். சில பேர் நல்லா பேசுவாங்க, ஆனால் எப்பவுமே நல்லதை பேச மாட்டாங்க. சில பேர் நல்லதை பேசுவாங்க, ஆனால் அது நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பேசக்கூடியவர்கள், குறிப்பாக மருத்துவர் சிவராமன், நம்முடைய வேந்தர் ஐயா ஜிவி போன்றவர்களெல்லாம் நல்லதையும் பேசுவார்கள், அதை நல்லாவும் பேசுவார்கள். எனவே அவர்களுக்கு வழிவிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.